ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிஃபோன் கான்வர்சேஷன் அப்படிங்கிற போம் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உல் சொயின்கா அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த போமோட சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர்ன்ற பார்த்தலாம். நம்ம ஆத்தர் வந்து 1934 பிறந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் நைஜீரியன் ரைட்டர், பொயட், நாவலிஸ்ட் அண்ட் ரைட்டும் கூட. இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னலான மைண்ட் செட்டுடைய ஆஃப்ரிக்கன்ஸை கூட மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏக்கி அப்படிங்கிற ஒரு புக்கு, அதாவது இவரோட ஆட்டோபயோகிராஃபி தான். இதை வந்து 1981 வந்து இவரோட ரியலிஸ்டிக்கான ஸ்டோரியை வச்சு வந்து இவரோட ஆட்டோபயோகிராஃபியை வந்து எழுதி முடிச்சிருக்கிறாரு. இந்த போம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தமே வந்து 35 லைன்ஸ். இது வந்து ஒரு ஐரணி சட்டையர்னு சொல்கிறாங்க. இந்த போம் ஃபுல்லாகவே வந்து ஒரு லைவ்லியான கான்வர்சேஷன், டெலிஃபோன் கான்வர்சேஷனில் ஃபோனில் வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். யார் 2 பேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் லேண்ட் லேடி அண்ட் பிளாக் டெனண்ட். ஒயிட் லேண்ட் லேடி அப்படின்னா ஓனர், வீட்டு ஓனரு. அவங்க வந்து ஒயிட் லேடியாக இருக்காங்க. இவங்க வந்து வீட்டு வாடகை கேட்குற மேன் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போமில் வந்து அழகாக ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை வந்து எடுத்து காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போம் பார்த்தலாம். போம் வந்து ஒரு சிம்பிளான போம் தான். போமோட நோட்ஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்து ஏதாவது ஈஸியாக இருக்கிற 2 லைனை வந்து நீங்கள் பிக் பண்ணி எஸ்ஸேல வந்து சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த போமோட சம்மரி லைன் பை லைனாக அப்படியே கிடச்சிது. அதனால் வந்து நோட்ஸ் கொடுக்க ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் லைன் பை லைனாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். ஃபுல்லாக கவனிங்க. சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேண்ட் லேடிக்கும் பிளாக் டெனண்ட்டுக்கும் தான் ஆரம்பிக்குது. அவங்களோட வீட்டு ரெண்ட் வந்து இவருக்கு கொஞ்சம் ரீசனபிளாக இருந்ததுனால, வீட்டோட தூரம் எங்கே இருக்குது, அந்த லேண்ட் லேடியோட வீடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லேண்ட் லேட்டை கேட்குறாங்க. லேண்ட் லேடி இருக்கிற இடம் வந்து ரொம்பவே தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, அந்த மாதிரியான தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் இந்த லேண்ட்லேடி அவருக்கு வந்து என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டெனண்ட் வந்து லேண்ட்லேடியை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒத்துக்கிறாரு. இதை வந்து யாரால் வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லேண்ட்லேடியால் தாங்க முடியல. அவங்க வந்து ஷாக் ஆகிடுறாங்க. எதுக்கு அப்படின்னா, எப்படி இவர் வந்து ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாரு. இப்போ இந்த லேண்ட்லேடிக்கு வந்து சுத்தமாக விருப்பம் கிடையாது. எதுக்கு அப்படின்னா, ஒரு பிளாக், அதாவது ஒரு ஆஃப்ரிக்கனை வந்து அவங்க வீட்டில் வந்து வாடகைக்கு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து சுத்தமாக விருப்பம் இல்லை. அதனால இப்போ வந்து அவங்க ஒரு ப்ரெஷர் வந்து இருக்குது அவங்க மேலே. வந்து எப்படி வேண்டான்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரில் வந்து இருக்கிறாங்க. நம்மளோட டெனண்ட் வந்து அவங்க மனசுலேயே வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லேண்ட்லேடி வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்லா டார்க்கான லிப்ஸ்டிக் ஷேடோட லிப்ஸ்டிக் கோட் பண்ணியிருப்பாங்க அவங்க மவுத்தில். அப்புறம் வந்து அவங்க ஸ்மோக்கிங் பைப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பிளேட்டடால் அவங்க சிகரெட் ஹோல்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவராகவே இமேஜின் பண்ணிக்கிறாரு. அந்த லேடி வந்து கண்டிப்பாக ஒரு ரிச்சராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தராகவே வந்து இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அந்த லேண்ட் லேடி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெனண்ட்டை வந்து நீங்கள் வந்து லைட் பிளாக்கா இல்லைனா திக் பிளாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரோட பிளாக்னஸோட ஷேடு வந்து என்ன ஷேடு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணுறாங்க. அந்த டெனண்ட் வந்து திகச்சு போயிட்டாரு. என்ன இப்படி கேட்குறாங்க, எப்படி நம்மளோட கலரை வந்து நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப திகச்சு போய் நிற்கிறாங்க. என்ன அடுத்தது பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல். அப்புறம் வந்து அவர் இமேஜின் பண்ணி பார்க்காரு. பட்டன் ஏ இருக்குது, டெலிஃபோனில் வந்து பட்டன் ஏ பட்டன் பி எல்லாமே இருக்குது. அவரோட நிற்கிற அந்த டெலிஃபோன் பூத்தில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குது. ஒரு ரெட் கலர் போஸ்ட் வந்து ஒரு பில்லரில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ரெட் கலர் ஆம்னி பஸ் வந்து அங்கே போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து ஸ்க்ரில்லிங் டார்ஸ் எக்ஸட்ரா இது எல்லாமே அவர் சுற்றி வந்து நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே நிஜம் அப்படின்னா, நான் வந்து பேசிகிட்டு இருக்கிற இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷனும் நிஜம்தான். அவங்க வந்து என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த இது கேட்டதும் வந்து நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு ஷாக். அதே சமயத்தில் வந்து ஒரு சர்ப்ரைஸ், இப்படிலாம் கூட கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஆகி கொஞ்சம் சைலண்ட்டாக நிற்காரு. அப்புறம் வந்து அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணி அந்த லேண்ட் லேடி வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க டோன் மாற்றி, அதாவது ஒரு டோன் மாற்றி ஆசன்ட் அப்படின்னா நம்ம பேசுகிற ஸ்லாங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
டோனையும் ஆசன்ட்டையும் மாற்றி அவங்க வந்து டார்க்கா இல்லைன்னா வெரி லைட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அந்த லேண்ட்லேடி வந்து கொஸ்டினை மாற்றவே இல்லை, ஆனால் வந்து அவங்க கேட்ட டோனையும் அந்த வேர்ட்ஸையும் தான் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இவங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம டெனண்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டஸ் ஷி வாண்ட்ஸ் டு நோ காம்ப்ளெக்ஷன் லைஸ் பிளெயின் சாக்லேட் இல்லைன்னா மில்க் சாக்லேட்டா அப்படின்னு சொல்லி. பிளெயின் சாக்லேட்னா நம்ம வந்து டார்க் சாக்லேட்டுன்னு எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட்டா இல்லைன்னா மில்க் சாக்லேட்டா. டெக்ஸ்ட்டில் வந்து நமக்கு பிளெயின் சாக்லேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் பிளெயின் சாக்லேட் ஆர் வந்து மில்க் சாக்லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டவுட்டு வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கனை வந்து வைக்கிறதுல விருப்பம் இல்லை, அதை வந்து மூஞ்சுக்கு நேராக சொல்லவும் முடியாது, அதனால் இப்படி மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டு இன்சல்ட் பண்ணி அவரே வேண்டான்னு சொல்லலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவர் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஷெப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஷெப்பியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஷெப்பியாங்கிறத வந்து என்னோடய பாஸ்புக்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷெப்பியாங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ரௌன் கலர் சப்ஸ்டன்ஸாக. அந்த சப்ஸ்டன்ஸை வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பெயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய பாஸ்போர்ட்டில் கூட இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட டெனண்ட் வந்து சொல்லி முடிச்சிடறாரு. அப்புறம் அந்த லேண்ட்லேடிக்கு வந்து என்ன அப்படின்னா, ஷெப்பியா அப்படின்னா என்னன்னே தெரியல, ஷெப்பியாங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு மீனிங் தெரியல, அதனால டவுட்டு. அவர் வந்து மறுபடியும் அவரோட டவுட்டில் வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கோப் இருக்குல்ல, ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படின்னா எல்லா இப்போ நம்மளோட ஸ்கூல் டைம்ஸ்லலாம் கூட நம்ம ப்ராஜெக்ட் செஞ்சுருப்போம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சுற்றி 3 பக்கமே கண்ணாடி இருக்கும், நடுவில் நொறுங்கி போன வளையலெல்லாம் வச்சு பார்ப்போங்க. அதை வந்து நம்ம லைட்டுக்கு நேராக வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஷேப் இருக்கும். அதில் கிடைக்கிற கலர்ஸ் மாதிரி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரு குழம்பி போய் நிற்கிறாங்க. செப்பியா அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னே தெரியல. மறுபடியும் நம்ம டெனண்ட் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ரூனெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ப்ரூனெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிளாக் கலரை மீன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதுவுமே அந்த லேண்ட் லேடிக்கு வந்து என்ன பண்ணலை அப்படின்னா புரியலை. ப்ரூனெட் அப்படிங்கிறதுக்கும் வந்து அவங்களுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியலை. அடுத்தது வந்து நம்மளோட ஆத்தர் வந்து என்ன, அவரை வந்து செல்ஃபாக டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து இப்படி கேட்டுட்டாங்க, அதனால் அப்போ அவங்ககிட்ட இருந்து செல்ஃபாக டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட முகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்று, இந்த வெதர்னு சொல்லியிருக்காங்க, வெயிலெல்லாம் பட்டு ப்ரூனெட் மாதிரி இருக்கும். அண்ட் தட் ரெஸ்ட் ஆஃப் என்னோட பாடி, என்னோட முகத்தை தவிர என்னோட பாடி எல்லாமே அன்எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும். அதாவது நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கிற எல்லா இடமுமே வெயில் படாது இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அன்எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும். என்னோட முகத்தை தவிர என்னோட மற்ற பாடி எல்லாமே பெராக்சைட் போல்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெராக்சைட் போல்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர்லெஸ் லிக்விட் யூஸ்டு டு ப்ளீச் ஹேரை வந்து ப்ளீச் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இவர் வந்து ப்ரௌடாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, என்னோட பாமும் என்னோட சோல்ஸ் ஆஃப் ஃபீட்டும், என்னோட பாதமும் என்னோட உள்ளங்கையோட பாமும் மட்டும் வந்து போல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. போல்ட்டுன்னா அது வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்குமே உள்ளங்கையும் பாதமும் கொஞ்சம் கலராக இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. He says mysteriously that he is Brutox. ஆனால் அவர் வந்து அடுத்தது என்ன கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டான்ஸாலெல்லாம் அவரோட வந்து பெட்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷைனியாக பிளாக்காக இருக்குமா. எதனால அப்படின்னா, ஃப்ரிக்ஷனால் வந்து அது வந்து பிளாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னர் பார்ட்டை வந்து அவரே வந்து சொல்கிறாரு. அந்த லேடியை வந்து எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களை வந்து ப்ரொவோக் பண்ணுறதுக்காக வந்து அவர் இப்படி சொல்கிறாரு. ஹி சஜஸ்ட் டாக் அண்ட் ஹேங்ஸ் அ ரிசீவர். இவர் வந்து டெனண்ட் வந்து இப்படி பதில் சொன்ன உடனே அந்த லேடி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கோவம் வந்து அந்த ஃபோனை வந்து நம்ம டப்புன்னு வைப்போம் இல்லையா, அந்த வைக்கிற சவுண்டு வந்து எப்படி இவருக்கு கேட்டுது அப்படின்னா, தண்டர் கிளாப் மாதிரி வந்து நம்ம டெனண்ட்டுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட அந்த போமோட மீனிங் சம்மரி வந்து முடியுது. தீம்ஸ் பார்த்துடலாம். தி அப்சர்டிட்டி, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ஜேர்னி ஃபார் இக்னோரன்ஸ், இது எல்லாமே மெயின் தீம். போமோட சம்மரி வந்து நான் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்து சம்மரைஸ் பண்ண எஸ்ஸே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் போஸ்ட்டாக கூட வந்து மறுபடியும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கீழே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.